எஸ்ஐபி யார் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு முதற்கொண்டு நம்ம எஸ்ஐபி பண்ணலாம். குறைந்தபட்ச முதலீடு அப்படிங்கிறது 2000 இருந்தது. அப்புறமா நிறைய பேர் உள்ளே வரணுங்கிறதுக்காக 1000 ரூபா ஆக்குறாங்க. அப்புறம் அதையும் 500 ரூபா ஆக்குறாங்க. இப்போ இன்றைக்கி தேதியில் 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டி நம்ம ஒரு தொகை நிர்மாணிச்சிட்டோன்னா அதே பணம் தான் 5 வருஷம் தொடர்ந்து கட்டிட்டு இருக்கணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நான் 10,000 ரூபா ப்ரீமியம் கட்டினேன்னா வருஷம் அதே 10,000 15,000 தான் கட்டிக்கிட்டே இருப்பேன். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு உங்களுக்கான வெல்த்து உங்களுக்கு தெரியாமல் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. நான் முதலீடு பண்ணுற தொகை 1000 அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 30-35 வருஷம் போட்டால்தான் நீங்கள் 12%ல் 1 கோடி ரூபா பார்க்க முடியும். இதே இது நீங்கள் 10,000 ரூபா போட்டீங்க அப்படின்னு 20 வருஷத்தில் 1 கோடி ரூபா பார்த்துடலாம். ஸோ நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதை பொறுத்து தான் நான் எவ்வளவு சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகிறேங்கிறது. எஸ்ஐபி யாரெல்லாம் பண்ணலாம், அது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? எஸ்ஐபி யார் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு முதற்கொண்டு நம்ம எஸ்ஐபி பண்ணலாம். இதுக்கு நார்மலான கேவிசி ப்ராசஸ், உங்களோட பேனு, ஆதாரு, பேங்க் அக்கௌண்ட்டு, இது 3 இருந்தது அப்படின்னாலே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் மூலமாக வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸு நிறைய இருக்குது, அதன் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். இதில் குறைந்தபட்ச முதலீடு அப்படிங்கிறது 2000 ரூபா இருந்தது. அப்புறமா நிறைய பேர் உள்ளே வரணுங்கிறதுக்காக 1000 ரூபா ஆக்குறாங்க. அப்புறம் அதையும் 500 ரூபா ஆக்குறாங்க. இப்போ இன்றைக்கி தேதியில் 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 50 ரூபா 100 ரூபாவில் நான் என்ன வெல்த் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி ஒரு தெருவோர கடை வியாபாரி கூட அவர் இன்றைக்கி ஆயிரங்களில் தான் சம்பாதிக்கிறார். அவரோட ஃபேமிலிக்கு உகந்த எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 10,000 ரூபா வந்துடுது எப்படி பார்த்தாலும். ஸோ அவங்க 50 ரூபாயும் 100 ரூபாயும் சேர்த்தாங்கன்னா அவங்க எதிர்காலத்துக்கு அது உகந்ததாக இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு மினிமம் ஒரு 1000 to 2000 நம்ம ஆரம்பிச்சுட்டு இயர் ஆன் இயர் ஸ்டெப்பப் பண்ணுறது தான் ஒரு நல்ல வழியாக இருக்க முடியும். ஏன் ஸ்டெப்பப் அவசியம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஒரு ஸ்டெப்பப் அப்படிங்கிறது என்ன, இந்த வருடம் நான் 1000 ரூபா, அடுத்த வருஷம் இதை 10% ஸ்டெப்பப்லேயும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், 500 ரூபா ஸ்டெப்பப்லேயும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 10% ஸ்டெப்பப்னா என்ன, 1000, 1100, 1200, 1300 இந்த மாதிரி 10% ஏறிட்டு போகும். 1000 ரூபாங்கிறது 1500, 2000, 2500 அப்படியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் பண வசதியை பொறுத்தளவு இருக்குது. எதனால் இது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன். நார்மலாக ஒரு ஆர்டிஓ, எஃப்டிஓ இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிலையோ இந்த ஃபெசிலிட்டி பெரிய லெவலில் இருக்காது. ஆர்டி நம்ம ஒரு தொகை நிர்மாணிச்சிட்டோன்னா அதே பணம் தான் 5 வருஷம் தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்கணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நான் 10,000 ரூபா ப்ரீமியம் கட்டினேன்னா வருஷம் அதே 10,000 15,000 தான் கட்டிக்கிட்டே இருப்பேன். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு உங்களுக்கான வெல்த்து உங்களுக்கு தெரியாமல் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இது இந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இது உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். 1000 ரூபா கட்ட முடியிற என்னால் அடுத்த வருஷம் 1500 ரூபாங்கிறது ரொம்ப ஈஸியாக என்னால் கட்டிட முடியும். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா சார் இருக்கும்? எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகலாம். இதில் 2 ப்ரொப்போர்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய தொகை, இன்னொன்று நீங்கள் இருக்கக்கூடிய காலம், மூன்றாவது விஷயம் என்ன விதமான மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுறீங்க. 3 காரணிகள் இதில் முக்கியமாக இருக்குது. நான் முதலீடு பண்ணுற தொகை 1000 அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 30-35 வருஷம் போட்டால்தான் நீங்கள் 12%ல் 1 கோடி ரூபா பார்க்க முடியும். இதே இது நீங்கள் 10,000 ரூபா போட்டிங்க அப்படின்னா 20 வருஷத்தில் 1 கோடி ரூபா பார்த்துடலாம். 15,000 ரூபா போட்டிங்கன்னா 15 வருஷத்தில் கோடீஸ்வரனை பார்த்துடலாம். 20,000 ரூபா போட்டோம் அப்படின்னா 10-12 வருஷத்தில் நம்ம கோடீஸ்வரனை ஆயிடலாம். ஸோ நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதை பொறுத்து தான் நான் எவ்வளவு சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகிறேங்கிறது. இதில் மேஜிக் எதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த 3 காரணிகளையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன பர்சன்டேஜில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நான் ஒரு டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு
நான் 30 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆயிர முடியுமான்னா முடியாது. ஓகே. சரிங்களா? ஏன்னா அது 6லேருந்து 7% தான் தரும். ஓகே. அப்போ 12லேருந்து 13%, 14% கிடைக்கக்கூடிய ஃபண்டில் நான் 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ரூ. 1000 என்னால் ஓகே. கோடீஸ்வரன் ஆக முடியும். இதில் இந்த ஸ்டெப் அப் எங்கே உதவுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 நீங்கள் ரூ. 500 ஸ்டெப் அப் போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. 30 வருஷத்துக்கு பதிலாக 25 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஓகே. ஓகே. ரூ. 1000 ஸ்டெப் அப்பில் ரூ. 1000 ஸ்டெப் அப் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு பதிலாக 20 வருஷத்துலேயே நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே இந்த காரணிகள். இப்போ நான் சொன்ன கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 12-13% ஒர்க்கிங்ஸில் தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஓகே.